அடுத்த பேஷண்ட் உள்ள வாங்க. டாக்டர் கைய தூக்கவே முடியல டாக்டர். அப்ப தூக்காத டாக்டர். திங்கிற கையிலேயே கழுவ வேண்டியதா இருக்கு, கழுவுற கையிலேயே திங்க வேண்டியதா இருக்கு டாக்டர். ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு டாக்டர். அப்புறம் என்னய்யா கை வலிக்குது அதானே? இரு வரேன். மூஞ்ச தூக்கு. டாக்டர் அது மூக்கு டாக்டர். மூக்குல ஒரு ஹார்ட் இருக்கு தெரியாதப்பா? சரி ஓகே. இங்க வலிக்குதா டாக்டர்? எனக்கு கையில தான் அடிபட்டு டாக்டர். வருசலா தான் வர முடியும், கேட்கறதுக்கு பா சொன்னா போதும். சரி டாக்டர். இங்க வலிக்குதா? இல்ல. இங்க வலிக்குதா? இல்ல. இங்க? ஆமா டாக்டர் வலிக்குது. உனக்கு கையில தான் அடிபட்டு இருக்கு. டாக்டர் உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்ல, செத்தஸ்கோப்ல பொம்மைகள் வாங்கின மாதிரி இருக்கு. தம்பி இத பார்த்தா உனக்கு பொம்மைகள் வாங்கின மாதிரி இருக்கா? சாரி டாக்டர், தெரியாம சொல்லிட்டேன். தீமிதி திருவிழால வாங்கின. இல்ல உங்களை டாக்டர் நம்ப முடியல, மருந்து எழுதி கொடுங்க அப்ப நம்புறேன். என்னையே சந்தேகப்படுறியா நீ? இப்ப பாரு. இப்ப நம்புறேன், நீங்க டாக்டர் தான். இப்ப நம்புறியா? சரி, இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டீ கடை இருக்கும், அங்க 5 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் இந்த மருந்தை சாப்பிடு. ஏன் டாக்டர் 5 பஜ்ஜி? அப்புறம் வெறும் வயித்துல சாப்பிடுவ? சரி டாக்டர், நான் கிளம்புறேன். இரு நானும் வரேன். நீங்க ஏன் டாக்டர் வரீங்க? நான் தாண்டா பஜ்ஜி போடணும், வா போலாம். ஹலோ பாஸ், நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நீ இருக்கிற ஊர் கடைசியில ஒரு பெரிய மரம் இருக்கும். சரி, அந்த மரத்துக்கிட்ட போனா ஒரு ரெட் டைமண்ட் இருக்கும். இப்ப அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும் அதானே மிஷின்? ஆமா, அந்த ரெட் டைமண்ட் எடுக்கணும். ஓகே பாஸ், நான் எடுத்துட்டு கூப்பிடுறேன். ஆனா இப்ப எங்க இருக்குன்னு புரியலையே. அந்த கிழவர்கிட்ட கேட்போம். தாத்தா இது என்ன ஊரு? தட்டி தூக்கு. தட்டி தூக்கா? ஆமா, தட்டி தூக்கு. இதெல்லாம் ஒரு பேரா தாத்தா? டேய் எவன்டா என் தள்ள தட்டினது? ஐயோ, யாரா என் பர்ஸ தூக்குனது? இதான் தம்பி தட்டி தூக்கு. நீ அந்த டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்கன்னு தெரியும், நீ எப்படி அந்த டைமண்ட் எடுக்கிறன்னு பாக்குற. இந்த கிழவனுக்கு எப்படி நம்ம டைமண்ட் எடுக்க தான் வந்திருக்கோன்னு தெரியும். ஏய் தம்பி. என்ன டைமண்ட் எடுக்க போகணுமா? ஆமா தம்பி, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது, உனக்கு டைமண்ட் எடுக்க தானே போகணும். ஆமா தம்பி. நேரா போய் லெஃப்ட் போ. சரி. அங்க ஒரு பஸ் வரும். பஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வருமா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த பஸ்ஸை நீ புடிச்சா நேரா மரத்துக்கு போயிடலாம். சரி தம்பி, தேங்க்ஸ்ரா தம்பி. இங்க தானே பஸ் வரும்னு சொன்னா. பஸ் வருது. அண்ணா இங்க இங்க இங்க. இந்த பஸ் ஒரு நாளைக்கு 10 தடவை வந்தாலும் ஏற முடியாது போலயே. என்ன செருப்பா காணும்? திருட்டு பசங்களா, திருடிட்டாங்களா, திருட்டு நாய்ங்களா? இருடா நானும் திருடுறேன்டா. அப்பாடி, யாரும் பார்க்கல. ஒரு செருப்பு திருட தெரியலடா உனக்கு. ஐயோ, ஐயோ பாத்து, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். ஏங்க பொண்ணுக்கு வயசாயிட்டு ஸ்கூல் சேர்க்கணும். ஸ்கூல் சேர்க்கணுமா? ஆமாங்க. சரி. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வச்சிருங்க. கவர்மெண்ட் ஸ்கூலா? ஐயா, என் பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். அப்பா காலேஜ் ஜாயின் பண்ணும்பா. காலேஜாமா? என்ன காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குப்பா. கவர்மெண்ட் காலேஜா? ஐயா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ பிரைவேட் காலேஜ்ல தான் படிக்கிற. சரிப்பா. மல்லிகை பில்லு வேற எவ்வளோ எழுதிருக்கானே தெரியலையே. என்னம்மா ஏதோ டல்லா இருக்க? லைட்டா ஃபீவர்ப்பா. ஃபீவரா? போற வழில உங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு போமா, சரியா? போற வழில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குப்பா, அங்க காட்டு போ. ஐயா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போக கூடாது, போற வழில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க காட்டு போ, சரியா? சரிப்பா. என்னம்மா உடம்பு பரவாயில்லையாப்ப? இப்ப பரவாயில்லப்பா. சரிம்மா. அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன விஷயமா? நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. ஒரு பையனை லவ் பண்றியா? ஆமாப்பா. அப்பா ஒன்றும் காதலுக்கு எதிரி கிடையாதுமா. ஆனா பையன் என்ன வேலை பார்க்கறான்? ஐடில ஒர்க் பண்றான்ப்பா. ஐடில ஒர்க் பண்றானா? ஐயா, எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும். தள்ளுறாங்க இவருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாமா, கவர்மெண்ட் காலேஜ் வேணாமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேணாமா, மாப்பிள்ள மட்டும் கவர்மெண்ட்ல தள்ளுது. போயா. என்ன பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டா?
ஏன் லேட்டு? சார் பாட்டிக்கு ஏச்சே உள்ள போய் உட்காரு. நீ ஏன் லேட்டு? சார் அப்பாவை ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தேன் சார். ஓ சரி சரி, நீ உள்ள போய் உட்காரு போ. இன்னைக்கு ஏன் லேட்டு? சார் பாட்டிக்கு எத்தனை பாட்டிடா? உங்க தாத்தா என்ன பிளே பாயா? சார் அப்படிலாம் இல்ல சார், வெளில போய் முடி போ சார். சி போடா. நீ ஏன் லேட்டு? சார் அப்பாவை ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தேன் சார். ஓ ஆமால, நேத்தே சொன்னல. ஆமா சார். சரி சரி போய் உட்காரு போ. என்ன ராஜ்குமார், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல. சார் நீங்க லேட்டு சார். சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். ஹோம்ஒர்க் எழுதுனியா? எழுதல சார். வெளில போய் முட்டி போடு போ. நீ ஏன்ப்பா லேட்டு? சார் அப்பாவை ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தேன் சார். ஆமால, என்னாச்சு அப்பாக்கு? டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற? அப்பாக்குல ஒன்றும் ஆகல சார். ஒண்ணு இல்லையா? அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் விட்டு வர? அப்பா டாக்டர் சார். ஹலோ பாஸ், எல்லார் வீட்லையும் பார்த்துட்டேன். எல்லாம் நாய் கட்டி போட்டு தான் இருக்கு. நம்ம எல்லார் வீட்லையும் கொள்ளடிச்சிடலாம். அங்க மூணாவது ஒரு நாய் இருக்குமே. மூணாவது ஒரு நாயா? என்ன தாண்டி கொள்ள அட்ரா பாப்போம். ஒரு நாய் தானே. ஒருத்தனா? தோ 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 தோ. இப்ப சொல்டா, ஒருத்தனா? ஐயோ ஓடிரு. பயந்து ஓடி. நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா வெறி நாய் ரவுடி நாயின்னு சொல்லுவாங்களே. டேய் நம்ம திருடாது. நம்ம ஒன்றும் வீட்டை பாதுகாக்க வீட்டு நாய் இல்ல, தெருவை பாதுகாக்கிற தெரு நாய். ஒரு வீட்லயும் வீட்டு நாய் இருந்தாலும் நமக்கும் சோறு போட்டுருக்காங்க. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாச்சும் நமக்கு இருந்தா நம்ம தெருவை நம்ம தான் பாதுகாக்கணும். அப்படி நம்ம தெருவை பாதுகாக்கிறதுக்கு பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். வர வர லாஸ்ட் பெஞ்சுக்கு ரெஸ்பெக்ட் இல்ல. தம்பிங்களா பெஞ்சு தூக்கணும் சத்த வாங்கப்பா. பெஞ்சு தூக்கணுமா? ஆமாப்பா. இதோ வரேன். இல்லையே மச்சான், நம்ம கிளாஸ் ஆட்ட ஒருத்த சண்டை போடுறானா. நம்ம கிளாஸ் சட்ட சண்டை போடுறானலா? வாடா தம்பி. லாஸ்ட் பெஞ்சில ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கா? ஏன் சார்? அப்பதான்டா நல்லா கவனிக்கலாம். சார் நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க இங்க இருந்தே கவனிச்சுக்கிறோம். உங்க நல்லதுக்கு தாண்டா சொல்றது. எங்க நல்லதுக்கா இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தூக்கி கைலாங்கல போடுறதுக்கா? தம்மா தூண்டு இருந்துகிட்டு சார், தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலை நிப்பாட்டுது. அப்படி உண்மையாவே எங்க ஜனத்து மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா நாங்க வாழ்ற இடத்துல எங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? தம்பி அவ்வளோதான். சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க மேல மரியாதைலாம் இருக்கு. ஆனா என் ஜனத்துக்கோசம் நான் தான் பேச முடியும். அண்ணா இங்க நாட்டாம யாரும் தெரியுமாண்ணா? தம்பி வாய முடுப்பா. உங்க நாட்டாம யாரும் தெரியுமா? யோ நாட்டாம யாரும் தெரியாம தான் உங்ககிட்ட கேட்டேன். நீயும் என்கிட்ட வந்து நாட்டாம யாரும் தெரியுமா கேக்குறியா? போயா. இல்லப்பா. அப்புறம் என்னையா? இந்த நாட்டாம தான் எல்லாம். நாட்டாம கேட்காம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். எப்படி ஆய் போறதால அவர் கேட்டுதான் போவீங்களா? தம்பி உனக்கு நாட்டாம யாரும் தெரியல, வா காட்டுறேன். யோ ஃபர்ஸ்டே அதனையா சொன்னேன், வாயா போலாம். தம்பி அந்த சோஃபால உட்காந்துருல, அவதான் நாட்டாம. ஓகே ஓகேண்ணா. மாடி தண்ணி மொண்டு வா. டேய் தண்ணி மொண்டு வாடா. அம்மா தண்ணி மொண்டு வாமா. போய் தண்ணி மட்டும் வாப்பா. டாடி ரொம்ப நன்றிம்மா. அதாவதுடா ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்.